ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெத்தலை ரசம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 வெத்தலை எடுத்திருக்கேங்க. அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் வந்து எடுத்துருங்க. தக்காளி வந்து 1 எடுத்திருக்கேன் நான். ஸோ அதையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணியை விட வேண்டாம், ஏன்னா தக்காளி போட்டுக்கிறதுனால அதுவுமே வந்து நெய்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சிட்டே வருது பாருங்கள். ஓகே, இப்போ பொரியும் போது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுவுமே வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வருது நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் காய்ந்த மிளகாய் வந்துட்டு ஒரு 3 சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை, பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அதை அடுப்பு வந்துட்டு மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க, ஹையில் வைக்க வேண்டாம். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும் நம்மளுக்கு, பூண்டோட பச்சை வாசனைலாம். இப்போ வந்து அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் ஆட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ml அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொதிக்கும் போது கொஞ்சம் நல்லா திக்காயிட்டே வரும், அதனால தான். பெருங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக நான் வந்து சேர்க்குறேங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு ரசம் பொடி சேர்க்குறேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலையுமே வந்துட்டு மொத்தமாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுருங்க. நல்லா வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிளகுத்தூள் வந்து இன்னும் சேர்த்துக்கிறேங்க. உப்புமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் இந்த காய்ந்த மிளகு தாங்க காரமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டே வருது பாருங்கள். ஓகே, நல்லா இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பரான வெத்தலை ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.